பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 ஒரு ஹைலைட்டான வீக் வந்து இந்த வீக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்தவங்க எல்லாருமே வந்து பெருசா வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கக்குள்ள ராணவ் அப்படின்னு ஒருத்தருக்கு கிடைச்ச அந்த மக்களோட ஓட் வந்து அது வந்து பெரிய ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா நிறைய விடயங்கள் இருக்கு. போன வாட்டி வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்து ஒருத்தங்க டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி மீது எதிர்பார்ப்பு இருந்தது. அது மட்டும் இல்லாம ஆர் என்ற வார்த்தையில எழுதி வருகின்ற பெயர் மேல மக்களுக்கு வந்து ஒரு குறி ஒன்று இருந்தது. அப்படியெல்லாம் இருக்கக்குள்ள இங்க ராணவ் அவர்கள் முதலாவது இடம் போட்டிங்ல ஒபிஷியலி அண்ட் அன்அபிஷியலி ரெண்டாவது ஒபிஷியலி அவர் தான் முதலாவது இடம். அப்படி இருக்கக்குள்ள இப்ப இந்த வீக்கெண்ட் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றாங்க. அது என்ன அப்படின்றது அடுத்தது மக்கள் செல்வன் அவர்கள் இந்த வாரம் வந்து இன்னைக்கு வந்து அவர் ஷூட்டிங் இருக்கிறபடியா அவர் வர மாட்டார், அவருக்கு பல வேற நபர் அப்படின்னு நேற்று நைட்டில் சில பேஜஸ்ல சில விடயங்கள் போச்சு. அது பற்றி உறுதியான ஒரு தகவல் சரிங்களா. அடுத்தது சௌந்தர்யாவுக்கு போடப்படுகின்ற குறும்படங்கள் சாச்சனா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கப்படுகின்ற தகவல். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நேற்று நைட்ல இருந்த ஒரு சில தகவல் என்ன அப்படின்னா இந்த வீக்கெண்ட் வந்து மக்கள் செல்வனுக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க கோஸ்ட் பண்ணுவாங்க, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து படத்தோட வேலையில இருக்கின்றாங்க அப்படின்ற மாதிரி சில மெமி போஸ்டர்களை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்போ நம்ம இதை பற்றி ஒரு வீடியோன்னு போட்டிருந்தோம். நம்ம விசாரிச்சு போட்டு 100% உறுதியான தகவலை அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றோம் அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீக்கெண்டும் எந்தவித பிரச்சனையுமே இல்லாம மக்கள் செல்வன் தான் கோஸ்ட் பண்ணுவாங்க. அவர் பண்ண மாட்டாரு, வேற யாராவது பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் வந்து பொய் சரிங்களா. ஸோ மக்கள் செல்வன் தான் பண்ணுவாரு. 11 மணிக்கு அப்புறம் ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கப்படும் அப்படின்றது தகவல். ஆனா வெள்ளிக்கிழமையே நிகழ்ச்சி நிரல்கள் வெளியில வந்துடும். அது எல்லா சீசனுமே நடக்கிறதா சரிங்களா. ஸோ மக்கள் செல்வன் தான் இந்த வாரமும் கோஸ்ட், அதுல எந்த டவுட்டுமே இல்லை, எந்த மாற்றமே இல்லை சரிங்களா. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேவ். ஸோ ஒபிஷியலி முதலாவது இடம் இப்போ ராணவ் அவர்கள் ஹாட்ஸ்டார்ல அதிகமான ஓட்டு அவருக்கு வந்திருக்கு. அன்அபிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா இருந்தாலும் சௌந்தர்யாவுக்கு வந்து ஒபிஷியலி வந்து ஓட் வந்து இல்லை. ஏன்னா அன்அபிஷியலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஐடி வந்து எத்தனை தடவை வேணுமென்றாலும் ஓட் போடலாம். அதே நேரத்தில் ஒரு ஆள் வந்து 100 ஐடி ஜிமெயில் ஐடி கூட கிரியேட் பண்ணி போட்டு ஓட் வந்து போடலாம். ஆனா ஒபிஷியல் அப்படி இல்லை, ஒருத்தங்க ஒரு காத்தான், ஒரு ஐடி ஒரு காத்தான், ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் ஒரு காத்தான் சரிங்களா. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அங்க வந்து பெய்ட் போட் இந்த ஃபேக் ஐடியோட இது வந்து எடுபடாது. இது வரைக்கும் இந்த 6 வீக் வரைக்குமே சௌந்தர்யா அவர்கள் வந்து நாமினேஷன்ல வந்த டைம்ல முதலாவதோ 2வதோ இடங்கள்ல வர இல்லை ஒபிஷியலி. ஸோ அவங்களுக்கு ஓட் வந்து இல்லை, பெரிய இது மாதிரி இல்லை, மக்களிடம் அவங்களோட செல்வாக்கு இல்லை. பிஆர் டீம் தான் சௌந்தர்யா வந்து பெரிய ஒரு ஆள் மாதிரி காமிச்சு கொண்டிருக்கு சரிங்களா. ஸோ ஓகே, ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த வாட்டி ராணவ் அவர்கள் ஃபர்ஸ்ட் சேவாக சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு நல்ல மூவ் தான். ஏன் அப்படின்னா அது வந்து கேமோட ஆட்டத்தை வந்து மாற்றும். அதே நேரத்தில் அவருக்கு அங்கே கிளப்ஸ் வந்து கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பா இது வந்து அடுத்த வீக் இந்த இப்போ வர்ற வீக் வந்து இந்த பிக் பாஸ் 8 தமிழுக்கு ஒரு புதியதொரு பரிமாணத்தை காமிக்கும் அப்படி என்பது என்னுடைய பார்வை. பார்த்திருந்து பார்ப்போம் மக்கள் செல்வன் எப்படி நடத்த போறார் அப்படின்னு. கடந்த ஒரு 3 வாரமா விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய வீக்கெண்ட் வந்து சோறு சாப்பிடக்குள்ள அந்த சோத்துக்குள்ள உப்பு இல்லாம என்ன மாதிரி இருக்கும், நம்ம அந்த கம்ப்ளீட் பண்ணாத மாதிரி இருக்குமில்ல, அப்படித்தான் இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் சரிங்களா. ஓகே, ஸோ இது வந்து ராணவ் அவர்கள் பற்றிய விடயம். அடுத்தது வந்து சௌந்தர்யாவுக்கு குறும்படம் என்னன்னா நேத்தும் வந்து பச்சை பச்சை பைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க சாச்சனா அவர்களை பத்தி. அந்த நீ என்ன பேர் சொல்லாத அக்கான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி அவங்க வந்து சாச்சனாவை மிரட்டி இருப்பாங்க. மிரட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து ராயன் கிட்ட போய் சொல்லுவாங்க, நான் வந்து இப்படி சொன்னேன், அதாவது அவ வந்து மரியாதை இல்லாம பேசுறா, என்ன சௌந்தர்யான்னு சொல்லக்கூடாது அக்கான்னு சொல்லு அப்படின்னு. அப்ப அவன் வந்து இல்ல நான் மாட்டேன் அப்படின்ற மாதிரி பதில் சொன்னான் அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்ட்ராவா பைகளை வந்து போட்டிருக்கா. அது வந்து மக்கள் குறும்படம் போட்டு விஜய் சேதுபதி அண்ணாக்கு டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சௌந்தர்யாவிட்ட கேட்கப்படும் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா சௌந்தர்யா வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்த மாதிரியே இல்லை, ஏதோ அவங்களுடைய அப்பா வீட்டில் தாத்தா வீட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு திமிரா சுனிதா அவர்கள் சொன்னது போல அந்த ஸ்பாயில்டு பிராட் அப்படின்றத காமிச்சு கொண்டிருக்காங்க.
ஸோ இப்படியான நபர்கள் பிக் பாஸ்ல பல பேர் பார்க்குறாங்க, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குறாங்க. ஸோ அப்படியான நபர்களுக்கு சௌந்தர்யா போன்ற நபர்கள் பண்றது இந்த லவ், அதாவது ஃபர்ஸ்ட் விஷாலோட சேர்த்து வச்சு பேசணும்ன்றதுக்காக அவங்க பழகினாங்க, அது சரி வரையில. சௌந்தர்யாவோட பிஆர் டீம் வந்து 2 பேரையும் உணர்ச்சி வச்சு பேசிச்சுது. அப்புறம் ஜெஃப்ரி கூட ட்ரை பண்ணாங்க. இங்கால அந்த பிஆர் டீம் வந்து ஜெஃப்ரி சௌந்தர்யா உணர்ச்சி வச்சு பேசிச்சுது. அதுக்கப்புறம் இப்ப ராயன் கூட சேர்த்து வச்சு பேசுறாங்க. அது எப்ப முடிய போகுதுன்னு தெரியல. இனி 50வது நாளுக்கு அப்புறம் வேற யாராவது வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்தா அவங்க கூட சேர்த்து வச்சு பேசுவாங்க போல இருக்கு. இப்படி ஒரு கேவலத்தை நான் எந்த ஒரு பிக் பாஸ்லயுமே பார்க்கல. அது மட்டும் இல்லாம கேவலமான வார்த்தைகள், அந்த ரவுடித்தனம் பண்றது, ரவுடி பொம்பளை மாதிரி உட்கார்ந்து இருந்தது, நட்புக்கு மரியாதை இல்லை, யாருக்குமே உண்மையா இல்லை. ஸோ அப்ப இப்படியான விடயங்கள் சௌந்தர்யா பண்ணைக்குள்ள குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் பாக்குறாங்க. பெரியவங்களை கூட விட்டுறலாம், ஆனா குடும்பமா பார்க்கக்குள்ள முகம் சொல்லிக்க வைக்கிறாங்க. குழந்தைகள் வந்து பல விடயங்களை எடுத்துக்கும், அதுகளுக்கு எது தப்பு எது ரைட்டுன்னு தெரியாது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள சௌந்தர்யா போன்ற நபர்கள், ஜாக்லின் போன்ற நபர்கள் எல்லாம் இந்த பிக் பாஸ்ல ஆரம்பத்திலே வெளியில அனுப்புறதான் சரி அப்படின்றது பல மக்களோட கருத்து, என்னோட கருத்தும் இதுதான். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவங்களுடைய தவறுகளை அந்த மக்கள் செல்வன் இந்த வீக்கெண்ட் வச்சு செய்யணும். முக்கியமா ராணவ் அவர்கள்ட்ட இவங்க வந்து நடந்துகிட்ட விதம், ராணவ வந்து அவமானப்படுத்தினது, இதெல்லாமே மக்கள் செல்வன் அவர்கள் கண்டிப்பா கேட்கணும். முதல் வாரம் 2வது வாரம் எப்படி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இருந்தாரோ அதே போல இந்த வாரம் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அவருடைய கோஸ்டிங்க. பாப்போம் என்ன மாதிரி அப்படின்னு, சரிங்களா. அடுத்தது வந்து சாச்சனா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைச்சது அப்படின்னு ஒரு தகவல். ஏன் அப்படின்னா பாய்ஸ் டீம் வந்து அவங்களுடைய சாப்பாடு வந்து இல்லாம இருக்கு, அடுத்த நாள் அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு போட்டு சாச்சனா அவர்கள் சில விடயங்கள் அந்த அவங்களுக்கு அரிசி எக்ஸ்ட்ரா வச்சது, அப்புறம் வந்து இந்த சாப்பாடை ஊட்டி விட்டது. அதுக்கு வந்து மக்களிடம் இருந்து சாச்சனா அவர்களுக்கு பல பேஜஸ்ல பார்க்க முடியுது. ஏன்னா இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், எமோஷனல் அட்டாக் பண்றாங்க. ஒருத்தனை முதுகுல குத்தி தான் அந்த டைட்டில் அடிக்கணும், அந்த 50 லட்சம் காசு வேணும் அப்படின்றதுக்குள்ள இந்த சின்ன பொண்ணு 20 வயசு, ஆனா தன்னோட எதிர்போட்டியாளர்கள் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ன்றதான் இந்த ஷோ முதல் 70 நாளுக்கு அப்படிதான் போகும். அப்படி இருக்கக்குள்ள ஒரு மனிதாபிமானம் காரணமாக வந்து தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லன்னு அந்த 20 வயசு பொண்ணு பாய்ஸுக்கு அந்த அரிசி இல்லைன்னு சொல்லி போட்டு கேர்ள்ஸ்ல இந்த அரிசியை கொஞ்சத்தை எடுத்து கொடுத்ததா இருக்கட்டும், உணவை பரிமாறினதா இருக்கட்டும், அது வந்து மக்களிடம் சாச்சனாக்கு ஒரு கிளாப்ஸர் தான் போயிருக்கு. அதுக்கு வந்து பாராட்டுக்கள். கண்டிப்பா மக்கள் செல்வன் அவர்களும் அதை நல்ல மாதிரி பாராட்டினா நல்லா இருக்கும்ன்றதான் எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம் என்ன மாதிரி அப்படின்னு, சரிங்களா. ஸோ இது வந்து பிக் பாஸ் 8 தமிழ் இன்று வீக்கெண்ட் இன்று நடக்க இருக்கிற சில சம்பவங்கள் தொடர்பாக நமக்கு கிடைச்ச விடயங்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.